ஸோ நம்ம ஸ்பெக்கெல்லாம் பார்க்க போறது இல்லைங்க. ரெண்டுக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்ல போறேன். ஸோ சைட் லுக்ல பொறுத்த வரைக்குமே சேம் டு சேமா தாங்க இருக்கு. நமக்கு இந்த விண்டோக்கு கீழே வரக்கூடிய அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் நான் கொண்டு போகணும்னு நினைச்சேன். பட் எக்ஸ்டீரியர் வைஸ் காமிக்கும் போதே நான் சொல்லிடுறேன். அடுத்ததா இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் வைஸ் சின்ன சின்ன நுணுக்கங்களா நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா சோ இந்த ஒரு 1.25 லட்சம் ரூபாய் கூட கொடுத்து விஎக்ஸ்ல இருந்து ZXi போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர். ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நமக்கு கமெண்ட்ஸ்லயும் சரி கன்சல்டேஷன் கால்லயும் சரி அதிகமா கேட்கக்கூடியது மாருதி சுசுகி டிசைர்ல VXi வேரியன்ட் போலாமா இல்ல ZXi வேரியன்ட் போலாமா அப்படிங்கிறதாங்க. ஸோ இதை வந்து நம்ம தனியா மோஸ்ட் வேல்யூபிள் வேரியன்ட்னு சொல்லிட்டு VXi தனியாம ஒரு பண்ணியிருக்கோம். அதுலயுமே டிஃபரன்ஸ் என்னங்களாமே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். VXi அண்ட் ZXi ரெண்டுமே நம்ம கூட இருக்கு. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதாவது VXi விட ZXiல என்னெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் நமக்கு வருது, அந்த காஸ்ட் இதெல்லாமே சொல்லிட்டு டீடைல்டு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம எடுக்கக்கூடிய இடம் திருச்சியில சென்னை பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய பிள்ளை அண்ட் சன்ஸ் மாருதி சுசுகி ஷோரூம் தாங்க. ஸோ திருச்சி அண்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க மாருதி கார்ஸ் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டெஸ்ட் டிரைவ் புக்கிங்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ VXi விசஸ் ZXi ஸோ ரெண்டு வண்டியுமே நிப்பாட்டி இருக்கேன். ஸோ நம்ம ஸ்பெக்கெல்லாம் பார்க்க போறது இல்லைங்க. ரெண்டுக்கும் மேஜரா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்ல போறேன். ஏன்னா இதுல இருக்க எல்லா வேரியன்ட்டோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம தனியா போட்டிருக்கோம். லிங்க் வேணா நான் கீழே கொடுக்குறேன், அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ மேஜரான டிஃபரன்ஸ் என்னங்கிறத இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா லுக் வைஸ் ரெண்டுமே பாக்குறதுக்கு நமக்கு சேம் டு சேமா தாங்க இருக்கு. ரொம்ப உன்னிச்சு பார்த்தா சில வித்தியாசங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எக்ஸ்டீரியர் வைஸ் இருக்கக்கூடிய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா 4 வித்தியாசம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் VXiல பாத்தீங்கன்னா நமக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸா கொடுத்துருக்காங்க. இதுவே ZXiல பாத்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா DRLஸ்ங்க. ஸோ LED DRLs வந்து நமக்கு ZXi வேரியன்ட்ல வரும், VXi வேரியன்ட்ல வராது. ஸோ இது ரெண்டு தான் எக்ஸ்டீரியர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா சைட் லுக். ஸோ சைட் லுக்ல பொறுத்த வரைக்குமே சேம் டு சேமா தாங்க இருக்கு. நமக்கு இந்த விண்டோக்கு கீழே வரக்கூடிய இந்த லைன், ஸோ இது பாத்தீங்கன்னா இல்ல குரோம் லைனா இருக்கும், அதுல வந்து பிளாக் கலராகவே போயிருக்கும், இல்ல குரோம் ஸ்ட்ரிப் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொரு மேஜரான அப்டேட் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வீல்ஸ் தான். வீல்ஸை பொறுத்த வரைக்கும் VXiல 14 இன்ச்ல வரக்கூடிய ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே ZXi போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்துருதுங்க. ஒரு ஃபுல் பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வரக்கூடிய அலாய் வீல் செட்டப் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ இந்த 4 விஷயங்கள் மட்டும்தான் எக்ஸ்டீரியர் வைஸ் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் VXiக்கும் ZXiக்கும். மற்றபடி நீங்க லுக் வைஸ் பார்க்கும் போதெல்லாம் சேம் டு சேமா தாங்க இருக்கு. சுசுகியோட லோகோ எல்லாமே நம்ம குரோம் ஃபினிஷ்ல கொடுத்து இந்த லைன் எல்லாமே பியானோ பிளாக் ஃபினிஷ்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க கீழே வரக்கூடிய இந்த லைனுமே பார்த்தாலும் குரோம் லைன் ரெண்டுலையுமே சேம் டு சேமா தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபாக் லேம்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே வரல, ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு. நம்ம ZXi பிளஸ் டாப் வேரியன்ட் போகும்போது மட்டும்தான் ஃபாக் லேம்ப் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ரெண்டு வேரியன்ட்லயுமே ஃபாக் லேம்பும் வரது கிடையாது. டெயில் போர்ஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு சேம் டு சேமா தாங்க இருக்கு. ஷார்பின் ஆண்டனா ரெண்டுலையுமே வந்துருது, டிஃபாகரும் கொடுத்துறாங்க. அண்ட் இந்த பூட் டிப் ஸ்பாய்லர்னு சொல்றாங்க, இது பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு வருது. அண்ட் இந்த பியானோ பிளாக் லைன், குரோம் லைன்ஸ் இது எல்லாமே சேம் டு சேமா கொடுத்துறாங்க. டெயில் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு இந்த ஆரோ பேட்டர்ன்ல வரக்கூடிய LED டெயில் லேம்ப்ஸ் தான் வந்து இந்த டிசைரை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான் நான் கொண்டு போகணும்னு நினைச்சேன். பட் எக்ஸ்டீரியர் வைஸ் காமிக்கும் போதே நான் சொல்லிடுறேன். ரிவர்ஸ் கேமரா இந்த வேரியன்ட்ல நமக்கு வருதுங்க. ஸோ அதுக்கான கேமரா வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி பார்க்கிங் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ரெண்டுலையுமே நமக்கு வந்துருது. மற்றபடி பூட் ஸ்பேஸும் பாத்தீங்கன்னா நமக்கு 382 லிட்டர் தான் காமனா வருது. அடுத்ததா இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைனிங் வைஸ் சின்ன சின்ன நுணுக்கங்களா நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய இந்த ஒரு வுட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைனுங்க. இது ஒரு கார்னிஷா நமக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. இது வந்து VXiல நமக்கு வராது. ஸோ இது வந்து VXiல நமக்கு வராது. ZXi அண்ட் ZXi பிளஸ்ல இது நமக்கு வரும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஏசி வென்ஸை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு குரோம் சென்ஸ்ன்னு சொல்லாங்க. ஸோ இந்த குரோம் ஃபினிஷா இதை வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவே VXiல பாத்தீங்கன்னா பிளாக் கலர்லயே போயிருக்கும். ஸோ இந்த இடம்லாம் பிளாக் கலர் தான் இருக்கு. சென்டர்ல இருக்க இந்த 2 ஏசி வென்ஸ் மட்டும் சில்வர் கலர்ல இந்த ZXi வேரியன்ட்ல நமக்கு போயிருக்கு. மூணாவதா இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கும்போது இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா சென்டரா ஒரு சில்வர் கலர் லைன்ஸ் போயிருக்கு. ஸோ இது வந்து இந்த ZXi வேரியன்ட்ல டோர்ஸ்லயுமே கேரி ஓவர் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதுவே VXiல பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட்ல மட்டும்தான் இருக்கும், டோர்ஸ்ல இருக்காது. இது வந்து டோர்ஸ்லயும் வர மாதிரியான ஒரு கார்னிஷ் செட்டப்பா நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ லுக் வைஸ்
இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு VXIக்கும் ZXIக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். கம்ஃபர்ட் ஓரியன்டா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும் போது நிறையவே ஃபீச்சர்ஸ்லோட தான் வருதுங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் இந்த ZXI வேரியன்ட் போகும்போது வரும். இதுவே நீங்க VXI போனீங்கன்னா மேனுவல் ஏசிஸ் தான் வரும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் இந்த ZXI வேரியன்ட்ல நமக்கு வந்துருது, VXI வேரியன்ட்ல அது வராது. மூணாவது விஷயம் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுங்க. ஸோ நமக்கு கீ பாத்தீங்கன்னா சுசுகியோட ப்ளூ கலர் கீங்க. ஸோ பிரீமியமா வரக்கூடிய அந்த கீ செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால புஷ் பட்டன் ஸ்டார்ட் இதுல நமக்கு வந்துருது. நாலாவது விஷயமும் பாத்தீங்கன்னா இந்த கீழ தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கீ ஃபாப்லயே வரக்கூடிய நமக்கு அந்த பூட் ஓப்பனிங் எல்லாமே இதுலயே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது VXIல போனீங்கன்னா நமக்கு நார்மலா பேசிக்கா வரக்கூடிய அந்த லாக் அன்லாக் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கீ செட்டப் நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து 5வதா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்த வெஹிக்கிள் நமக்கு வருது. VXIல அது வராது, ஏன்னா நம்ம ஹாலஜன் ப்ராஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் தான். ஸோ அதனால இதுல LED வந்திருக்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஆப்ஷன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் 6வதா இருக்கக்கூடியது சுசுகி கனெக்ட்டுங்க. ஸோ சுசுகி கனெக்ட் ஆப்ஷனும் இப்போ நமக்கு இந்த ZXIல இருந்தே வந்துருது. ZXI பிளஸ் முன்னாலாம் பாத்தீங்கன்னா டாப் வேரியன்ட்ல மட்டும் வரும். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ZXI வேரியன்ட்ல இருந்தே நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இந்த 6 விஷயங்கள் கம்ஃபர்ட் ஓரியன்டா நமக்கு வருது. அது மட்டும் இல்லாம லுக் வைஸ் பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்னக்கூடிய அந்த சின்ன சின்ன அசன்ஸ் அந்த ஒரு 3 விஷயங்கள் நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் தான் இன்டீரியர் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இன்ஃபோடைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் VXI அண்ட் ZXI ரெண்டுலயுமே இந்த சேம் 7 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் தான். பட் VXIல பாத்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் வரும். இந்த ZXIல 4 ஸ்பீக்கர் வித் 2 ட்வீட்டர்ஸ், இந்த இடத்துல 2 ட்வீட்டர்ஸ் வர மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளஸ் ரெண்டுலயுமே நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ் சப்போர்ட் வந்துருதுங்க. 2 வெஹிக்கிளுமே அது வந்துருது. மற்றபடி ஸ்டேரிங் மோட்டார் கண்ட்ரோல்ஸ், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ORM 2 வேரியன்ட்லயுமே வந்துருது. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்ங்கிறது ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்லயுமே நம்ம கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம ABS, EBD, ஹில் ஹோல் கண்ட்ரோல், டிராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. ஸோ இந்த VXIக்கும் ZXIக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டீரியர்லேயே சொல்லியிருப்பேன், ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரிவர்ஸ் கேமரா வந்து இந்த வெஹிக்கிள் நமக்கு வருது. ஸோ அதனால உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் கேமரா வருது. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகேவா நம்ம கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் ஆப்ஷன் இல்லை. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த வெஹிக்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் VXIல இருந்து இந்த ZXI நீங்க போறீங்க போது ஒரு அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸா நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். VXIல இருந்து ZXIல என்னெல்லாம் நமக்கு ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதோட பிரைசிங் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 7,84,000 எக்ஸ் ஷோரூம் ரேட்டா VXI வருதுங்க. ZXIயை பொறுத்த வரைக்கும் 8,94,000, 1,10,000 கூட வருது ZXI வேரியன்ட் நமக்கு. ஆன்ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு 9.5 lakhs, இது வந்து ஒரு 10.75 lakhs அந்த ரேஞ்ச் வரும். 1.25 லட்சம் ஆன்ரோட் வைஸ் பார்க்கும்போது நமக்கு கூட வரும். ஸோ டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய பிள்ளை அண்ட் சன்ஸ் மாருதி ஷோரூம் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட சேனல் பார்த்து வரேன்னு சொல்லுவோம், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுக்கலாமே கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு 1.25 லட்சம் ரூபா கூட கொடுத்து VXIல இருந்து ZXI போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் இல்லை கொடுத்துருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு எக்ஸ்டீரியர் வைஸ் பார்க்கும்போது அலாய் வீல்ஸ், ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே LED இதெல்லாமே நமக்கு வந்துருது. இன்டீரியர் வைஸும் பார்க்கும்போது நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜரு பிளஸ் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசிஸ் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் லுக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது நீங்க அதுல இருந்து இந்த வேரியன்ட் நீங்க போகலாம். இல்ல எனக்கு நார்மல் ஏசிஸே போதும், அலாய் வீல்ஸ் தான் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு VXI ஒரு நல்ல ஆப்ஷனாவே இருக்கும். மற்றபடி கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைர் வந்து 7 கலர் ஆப்ஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அது இந்த 2 வேரியன்ட்லயுமே உங்களுக்கு கிடைக்குது. பவர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தாங்க இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் அவைலபிளா கொடுத்துட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மேனுவல் அண்ட் AMT ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. 2 வேரியன்ட்லயுமே ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்குது. பிளஸ் ஃபியூயலை பொறுத்த வரைக்கும் நீங்க VXI வேரியன்ட் போறீங்க போது உங்களுக்கு CNG ஆப்ஷன்லயுமே அது கிடைக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 25 டக்குனு கிளைம் பண்றாங்க மாருதி சைட்ல இருந்து. பட் ஆன் ரோட் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு 17-18 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எடுக்கிறாங்க. ஹைவேஸ் எல்லாம் நீங்க போறீங்க போது 20+ சைடாக் கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் அதோட ஓனர்ஸ் எல்லாமே நமக்கு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது போல வேற என்ன வீடியோ வேணுங்கிறதையுமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த எல்லா வேரியன்ட்டோட டீடைல்டு வாக்கரும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.